கண்ணியமானவர்களே, கடன் வாங்கி கஷ்டப்படுபவர்கள், இன்னும் ஏழைகள், இன்னும் இன்னும் பண நெருக்கடியில் உள்ளவர்கள், இன்னும் நோயினால் அவதிப்பட்டு கொண்டு பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் அனைவரும் கட்டாயம் ஷஅபானுடைய மாதத்தில் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான 4 திக்ர்களை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைவது திக்ரை கொண்டே தவிர வேறு எதாலையுமே அடைய முடியாது. அல்லாஹ்வினுடைய பொருத்தமோ அல்லது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களோ அல்லது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அருளோ இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா, நம்ம மற்ற செயல்களை விட அல்லாஹ்விடம் அமல் செய்வதை விட அல்லாஹ்ட்ட அதை நம்ம வாங்க முடியாது. அந்த அடிப்படையில் நம் ஷாபானுடைய இந்த பரக்கத் பொருந்திய இந்த ஒரு மாதத்தில் நாம் நம்மினுடைய தேவைக்காக, நம்மினுடைய பண கஷ்டத்துக்காக, நம்மினுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய துஆ கபூலாகுவதற்காக இந்த ஷாபானுடைய பிறை 2ல் நாம் அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு அமல். இந்த ஒரே ஒரு அமல் போதும். நம் உலகத்தில் எதை நாடி இருக்கிறோமோ, எது நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோமோ அது எல்லாவற்றையும் அல்லாஹ் நம்மிடம் இழுத்து கொண்டு வந்து சேர்த்து விடுவான். நம்ம போய் எதையும் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்கணும், போயிட்டு பணத்தை போய் வாங்கிட்டு வருவோம், ஒரு ஆள்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு நம்ம வெளியில் போய் ஒரு ஆள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அவசியம் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டா இருக்காது. இப்போ நோய் இருக்குது, மருத்துவமனைக்கு போய் தான் சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அந்த மருத்துவமனைக்கு போகாமல் வீட்டிலேயே தண்ணீரை கொடுத்து ஷிஃபாவாக்க முடியும் அப்படின்னா அதுவும் இந்த ஒரு அமலால் தான் இருக்குது. இப்படி எல்லாவற்றையும் இழுத்து வரக்கூடிய ஒரு அமல். இந்த 4 அமல் இந்த ஷாபானுடைய மாதத்தில் எவர் முடித்து கொள்கிறாரோ அவரினுடைய பல பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் தீர்வை தர்றான். இன்னும் பல பலன்களை அல்லாஹ் அவருக்கு வழங்குறான். இந்த ஷாபானுடைய மாதத்தை அல்லாஹ் சொல்லும்போது இது நபியினுடைய மாதம். நீங்கள் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு நான் எவ்வளவு நன்மைகள் வழங்குவனோ அதை விட இந்த ஷாபானுடைய மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் இரட்டிப்பான நன்மைகளை வழங்குகின்றான். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான, யாருக்கும் கிடைக்காத ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ஒரு மாதத்தை வீணடிக்காமல் அல்லாஹ்வினுடைய திக்ராலும் அல்லாஹ்வினுடைய நினைவாலும் இந்த ஒரு நாட்களை நாம் கழிக்கணும். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் இந்த 4 திக்ர்கள் ஓதுவதனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், முதலாவதாக நம்மினுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது. நிறைய பேர் நம்மினுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னுடைய துவா கபூல் ஆக மாட்டுது, நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், அல்லாஹ் என்னுடைய துவாவை கபூல் ஆக்க மாட்டான் அப்படின்னு நான் துவா கேட்டு 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 சலுப்படைஞ்சு போய் அல்லாஹ் தான் கேட்டால் தரமாட்டானே, எதுக்கு நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய துவா அல்லாஹ் உடனடியாக அங்கீகரித்து கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது துவா கபூல் ஆக்கப்படாமல் இருக்குதுல்ல, அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய துவாக்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து தருவான். 2வதாக, தேவைகள் நிறைவேற்றப்படாதவர்கள். இப்போ ஆசையாக இருப்பாங்க, ஒரு விஷயத்தை வாங்கணும், ஒரு வீடை கட்டணும், இந்த கடனை அடைக்கணும், இன்னும் இவரை நிக்கா முடிக்கணும், இன்னும் இது போன்று நம்ம ஹஜ்ஜு உம்ரா செய்யணும், எப்படின்னு ஒவ்வொரு தேவைகள் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்க, அந்த தேவைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்க. அதை அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றி தர மாட்டான். நம்மினுடைய தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமல். 3வது பலன் என்ன அப்படின்னா, நம்மினுடைய கடனை நமக்கு தெரியாமலேயே அடைத்துவிடும். நம்மினுடைய கடன் எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரியாமலேயே அடைச்சிருவான் அல்லாஹ். எவ்வளவு கடன் வாங்கி வைத்திருந்தாலும் கடன் நீங்கள் அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க வளமையாக. ஆனால் கடன் குறைஞ்சு கொண்டே இருக்கும், அதிகரிக்காது, குறைஞ்சு கொண்டே இருக்கும். எப்படி இப்படி உடனே குறையுது அப்படின்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும். 4வதாக, இந்த ஒரு அமலை செய்கிறதுனால அல்லாஹ் தஆலா பொருளாதார நெருக்கடியை நீக்கிறான். இப்போ வீட்டில் நிறைய பேருக்கு பொருளாதார நெருக்கடி தான் இருக்குது. இப்போ ஏதாவது பிஸ்னஸ் செய்வாங்க, அதில் பணம் இருக்காது ஒரு பொருளை வாங்கி திரும்ப ஸ்டாக் உள்ளே போடுறதுக்கு. இன்னும் வீட்டில் உணவு வாங்குவதற்கு, உணவு பொருட்கள் வாங்குவதற்கு, வீட்டில் உள்ளவங்களை மருத்துவம் பார்ப்பதற்கு, இன்னும் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, இன்னும் வாடகை கட்டுவதற்கு, இப்படி பண நெருக்கடி மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பண நெருக்கடி அல்லாஹ் நீக்கி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணத்தில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட இன்னும் நிறைய பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல். முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய், இப்போ மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த நோயை டாக்டரை இங்கே குணப்படுத்த முடியாதுங்க,
இதற்கான மருந்து உலகத்திலே தயாரிக்கப்படலை அப்படின்னு சொன்னாலும், அப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த நோயை ஷிஃபாவாக்கி தருவான் இந்த ஒரு அமலை கொண்டு. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த 4 அமல்கள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் 5 நேர தொழுகைக்கு பின்பும் இன்ஷா அல்லாஹ் அமர்ந்து கொள்ளுங்கள். 5 நேர தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு அமலை தொடர்படியாக செய்யுங்க. அதில் முதலாவதாக சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவில் இல்லாத பலன் வேறு எங்கேயுமே இருக்காது. எல்லா பலன்களையும் அல்லாஹ் தஆலா சூரா ஃபாத்திஹாவில் தான் கொண்டு வந்து வச்சுருக்கான். இப்போ நோய்க்காக இருந்தாலும் சரி, பண நெருக்கடியாக இருந்தாலும் சரி, அல்லாஹினுடைய பொருத்தத்தை அடைவதாக இருந்தாலும் சரி, இன்னும் கடன் அடைக்கிறதா இருந்தாலும் சரி, இன்னும் பிற மனிதர்களிடம் அன்பாகவும் பாசமாகவும் வர வைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, எல்லாமே A to Z பிறந்ததிலிருந்து சக்கராத் வரையும் எல்லா பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறானா அது சூரா ஃபாத்திஹா. அந்த சூரா ஃபாத்திஹாவை ஒரு 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்ற இந்த ஒரு சூரா. இரண்டாவதாக சூரா இஹ்லாஸ். இந்த சூரா இஹ்லாஸ் என்பது எல்லாருக்குமே தெரியும். குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கிற ஒரு சூறா தான். இந்த ஒரு சூறாவை ஒரு 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதிலும் ஏகப்பட்ட பலன் இருக்குது. அடுத்ததாக அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷாபான என்ற இந்த ஒரு திக்ர். இதனுடைய பொருளை பாருங்க. எல்லாம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய், இந்த ஷாபானுடைய மாதம் முழுவதும் என்ற இந்த ஒரு திக்ரை 33 முறை ஓதுங்க. நான்காவதாக இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அதீம் அல்லதி லா இலாஹ என்ற இந்த ஒரு திக்ரை ஒரு 100 முறை. இப்படி இந்த 4 திக்ர்களையுமே ஒரே அமர்வில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் செய்து முடித்தீர்கள் என்றால் போதும், நம்மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்கிவிடுவான். கண்ணியமானவர்களே, இன்னும் இந்த ஒரு சூறாக்களினுடைய இந்த திக்ர்களினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொழுகக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த மாதம் முடியும் வரை இந்த ஒரு அமலை தொடர்படியாக ஒரே அமர்வில் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் விட அதிகமான பலன்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். எப்படின்னா, ரொம்ப கவலையாக, ரொம்ப சிரமமாக, ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் கொண்டு இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை மன நிம்மதியோடு ரொம்ப சந்தோஷத்தோட அல்ஹம்துலில்லாஹ் இதுதாண்டா வாழ்க்கை அப்படின்ற லெவலுக்கு அல்லாஹ் தஆலா உங்களினுடைய வாழ்க்கையை மாற்றுவான் இந்த ஒரு அமலை கொண்டு. கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுடைய செல்வத்தில், அவர்களுடைய பணத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. இன்னும் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.